அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நடக்க இருக்கும் தேர்வின் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் மூலம் எவ்வாறு விடைத்தாள்களை அனுப்ப வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். முதலில் பிளே ஸ்டோர் ஆப்பிற்கு சென்று கூகுள் கிளாஸ் ரூம் என்று டைப் செய்யவும். பிறகு கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னுடைய மொபைலில் முன்னாடியே கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் இருக்கனால ஓப்பனில் தான் காட்டும். ஆனால் உங்களுடைய மொபைலில் என்ன வரும்னா, இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் கொடுக்கணும். நீங்கள் ஓப்பன் கொடுத்த உடனே கூகுள் கிளாஸ் ரூம் இங்கே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கூட்டல் குறி இருக்கல்லவா, இது நீங்கள் தொடணும். தொட்ட உடனே ஜாயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஜாயின் கிளாஸ் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஆசிரியராகிய நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஒரு கிளாஸ் கோடு. அந்த கிளாஸ் கோடை முதல்ல டைப் பண்ணணும். 5CCLUQR. பிறகு ஜாயின் கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஜாயின் கொடுக்கும்போது லோடான பிறகு உங்களுக்கு அந்த வகுப்பானது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்குல்லவா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வினாவானது வந்துவிடும். இந்த வினாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பார்த்து இதுக்கு சரியான விடையை ஒரு A4 தாளில் எழுதணும். எழுதிய பிறகு இந்த பேக் ஐக்கானை பயன்படுத்தி பின்னர் வந்துடணும். யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது. அதை நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ண உடனே ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஆட் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் தொடணும். தொட்ட உடனே உங்களுக்கு இங்கே தெரியும். என்ன தெரியும்னா, ஃபைலில் நீங்கள் ஏற்கனவே புகைப்படம் எடுத்து வைத்திருந்தால் அது உங்கள் ஃபைலில் இருக்கும். அப்படி இல்லை, நான் இப்போ தான் புதுசாக எடுக்க போகிறேன் அப்படின்னா டேக் ஃபோட்டோ, அதுக்கு போகணும். டேக் ஃபோட்டோக்கு போன உடனே உங்களுக்கு இங்கே தெரியும். நீங்கள் எழுதின விடைத்தாளை புகைப்படம் எடுத்து பிறகு ஓகே செய்து காத்திருக்கவும். பிறகு உங்களுடைய பெயர் ஆட் ப்ரைவேட் கமெண்ட் அப்படின்னு இருக்குல்லவா, அங்கே உங்களுடைய பெயரை டைப் செய்து நீங்கள் டர்ன் இன் அப்படின்னு கொடுக்கணும். ஒரு சில கைபேசியில் ஹேண்ட் இன் அப்படின்னு இருக்கும். இந்த மொபைலில் டர்ன் இன்னு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டர்ன் இன் அப்படின்னு கொடுக்கணும். அப்போது சப்மிட். இப்போது சப்மிட் உங்களுக்கு ஒர்க் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. சரிங்களா? நன்றி.